ஜாதகத்தையும் தாண்டி வீட்டில் வாஸ்து இருக்கிறதுங்க 100% உண்மை. நம்ம இப்போ ஜாதகம் பார்த்து நிறையா திருமணங்கள் நின்று போயிடுது, ப்ளஸ் திருமணமே நடக்கிறது இல்லை, ப்ளஸ் தடையாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணால் அந்த வீட்டுக்கு போகிறோம். நம்ம அந்த வீட்டுக்கு போய் வாஸ்து பார்க்குறோம். இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் எதுன்னா தென்மேற்கு பார்க்கணும். ஏன் தென்மேற்கு பார்க்கணும்னா அதுதான் படுக்கை சுகத்துக்கு உண்டான இடம். தென்மேற்கில் பெட்ரூம் வைங்க இதெல்லாம் கூவி கூவி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அது கணவன் மனைவி வாழும் இடம். தென்மேற்கு கரெக்டாக இருந்தால் தான் அந்த வீட்டில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதையும் தாண்டி ஜாதகத்தில் ரூல் நம்பர் 1 என்னன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் கண்டிப்பா திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. செகண்ட் விதி என்னன்னா 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் திசையோ புத்தியோ நடந்தால் அவங்களுக்கு அந்தரம் தான் சில காரியங்களை சீக்கிரமாக செய்யும். அப்போ அந்தர காலங்கள்லையும் அது நடக்கும். என்ன நடக்கும்னா திருமணம் நிச்சயம் நடக்கும், திருமணம் ஒப்பந்தம் நடக்கும், ஒரு பெண் வீடு மாப்பிள்ளை வீட்டை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த திசை புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சம காலங்களில் நடக்கும்.